இந்த வீடியோவில் மை டே டு லைஃப் பார்ப்பீங்க. இந்த டே டு லைஃப்பையும் பார்த்துட்டு நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு குட்டி மோட்டிவேஷன் வீடியோ தான். இதை பார்த்துட்டு ஒரு 4 பேராச்சும் படிப்பீங்க இல்லையா? அந்த சந்தோஷம் இருந்தாலே நமக்கு போதும் கண்டிப்பாக. ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டை விட நீங்கள் இதை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நாங்கள் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போ படிப்போம்? காலையில் பிஃபோராக ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன காலையில் ஒரு பிஃபோராக 2 ஹவர்ஸ் ஒரு 4 o'clock எந்திரிச்சா தான், ஒரு 3 எந்திரிச்சா தான் 4, 5 வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், திருப்பி எங்களோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 o'clock ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து படிக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். திருப்பி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பசங்கள்லாம் வந்துருவாங்க. திருப்பி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுத்தா தான் அவங்க நைன்னு இல்லாமல் எங்களை அவங்க படிக்க விடுவாங்க. இப்போ இருக்க குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, செஞ்சு தந்தது மட்டும் இல்லாமல் ஒன்று மொபைல் கொடுங்க, இல்லை அப்படின்னா டிவியை போட்டுவிடுங்க, கார்ட்டூன் டிவி போட்டுவிடுங்க, அப்படின்னா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப குட்டி குட்டி பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட ஆதங்கம் புரியும்னு நினைக்கிறேன். அவங்கள தாண்டி நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியமே. ஓகேவா? இதே நீங்கள் மேரேஜ் ஆகாமல் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும் பாருங்கள். நாங்கள் எவ்வளோ செஞ்சுட்டு படிக்கிறோம். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, சாப்பிடுவீங்க, சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, படிப்பீங்க. உங்கள் வேலை என்னவா இருக்கும்? படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது. இது மட்டுமா தான் இருக்கும் குரூப் 2க்கு. ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறோம், எங்களோட டே டு லைஃப்பையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நாங்கள் உட்காந்து ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம். அப்போ எங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓ, இவங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, நம்ம ஒன்றுமே செய்யாமல் படிக்கிறோம். நீங்கள் ஒரு எஃபோர்ட் எதுக்காக போடுறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஜாப்க்கு நீங்களும் போகணும். சரியா? அதுக்காக தான் நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. இவங்களே இவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த ஒரு குட்டி மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்கலாம், என்ன இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பிகைனர்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நீங்கள் தமிழ் டெய்லியும் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது தான், தமிழ் டெய்லியும் ரெகுலராக படிங்க. தமிழுக்கு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். தமிழுக்கு எவ்வளோ 2 ஹவர்ஸ் ஒதுக்கணும். மேக்ஸ்க்கு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கணும். இந்த 3ம் நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். மேக்ஸ் எப்போ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ தூக்கம் வருது, ஆஃப்டர்நூன் டைம்லாம் தூக்கம் வரும் இல்லையா? அப்போ ஒரு 2 மணி நேரம் மேக்ஸ் பாருங்கள். ஒரு குட்டி டிப்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கும்போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக படிக்காதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு 1/2 மணி நேரம் படிங்க. 1/2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டுருங்க. பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்களா? அதே மாதிரி தான் மைண்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் படிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் தூக்கம் வராமலும் படிக்கலாம். ஃபுல்லாகவும் உட்காந்து உங்களால் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் படித்தது எவ்வளோவா இருக்கும்? ஒரு 6 மணி நேரமாக தான் இருக்கும். நல்லா படித்தேன், திருப்தியாக ஸ்ட்ராட்டஜியாக என்னோட மன திருப்தியாக படித்தேன் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 மணி நேரம் தான் படிச்சிருப்பீங்க 8 மணி நேரத்துலேயே. சும்மா தமிழ் 2 மணி நேரம் படிக்கிறேன்றது பார்த்தீங்கன்னா அதில் 1 மணி நேரம் தான் படிச்சிருப்பீங்க. மேக்ஸு 2 மணி நேரம் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாடலாக இருக்குது, ஓ இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ஆ, இந்த மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே ஒரு ஃபுல்ஃபில்லாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? அது எல்லாரோட இயல்பு தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ நேரம் இருக்குல்லன்றதுல நம்ம இப்படி தான் படிக்கணுன்றதும் இருக்குது. ஓகேவா? நம்ம மைண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்காதுப்பா. நம்ம மைண்டு எவ்வளோ கொஞ்சம் தான் ஏற்றுக்கும். ஃபுல்லாகவே நம்ம மைண்டால் ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி டே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக போகும். எவ்வளோ நல்லா படிப்போம். அதே இன்றைக்கி இருக்க மாதிரி அடுத்த டே இருக்காது. அடுத்த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும், அடுத்த டே நல்லா இருக்காது. ஏதாவது ஒன்று வரும். சரியா? அதனால் ஒரே மாதிரி டேஸ் அமையாது. இருக்க டேஸை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். சரியா? நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போயிட்டு படித்து முன்னேறி வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி எஃபோர்ட் போடணும். ஆனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிக்கிறது, சமைக்கிறது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அனுப்பிட்டு டைப் கிளாஸ் வேறு போகிறேன். டைப் கிளாஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி ஒரு 12 o'clock வந்தேன் அப்படின்னா திருப்பி நான் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவையில்லையா? திருப்பி அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கணும். திருப்பி பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி என்னோடய ரொட்டீன் போகும். அதுவும் இல்லாமல் நான் உதயம் டெஸ்ட் பேட்ச் வேறு போட்டிருக்கேன்.
வீக்லி 2 டைம்ஸ் வந்து போட்டிருக்கேன். என்ன டியூஸ்டே வந்து ஒன்று போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒன்று போட்டிருக்கேன். நான் எப்படி படிக்கிறேன்னு பாருங்கள், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி நீங்களும் உங்களை தயார்படுத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாட்கள் வந்து குறைவாக இருக்குது. குறைவான நாட்களில் நம்ம எப்படி சாதிக்க போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள். உங்களோட இலக்கை வந்து உயர்வாக வைங்க. நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி அடம் பிடிச்சி வந்து வாங்குகிறோம், அதே மாதிரி தான் படிப்போம். நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த நிலையை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சுட்டாலும் வேறு வேலையே கிடையாது. அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் வந்து அடைய முடியும். தேங்க்யூப்பா.